கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். வேதத்தில் ஜோடி இல்லாத வசனமே இல்லை. ஜோடி ஜோடாக இருக்கு. பகல் இரவு, நல்லது கெட்டது, நன்மை தீமை, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், வெளியே எல்லாமே ஜோடி ஜோடா. நோவா கூட ஆண்டவர் கட்டளையிட்டாரு, கைக்குள்ள அசுத்தமானது ஒரு ஜோடு, அசுத்தம் உள்ள ஒரு ஜோடு, இப்படி ஒரு ஜோடா கைக்குள்ள எடுத்து வச்சுக்கன்னு சொன்னார். அது இங்கே பார்க்குறோம். சாலமோன் ஞானி சொல்லாரு, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணலாம், தன் வீட்டை கட்டுகிறாள். இல்லையா? அழகான புத்தி உள்ள ஸ்திரீ ரூத் தன் வீட்டை கட்டினாள். மாமியார் சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிடுங்கம்மா, இனி நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் கேள்வி ஆகிடுங்கன்னு. அதனால் பாருங்கள், அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் மாமியாருடைய வார்த்தையை கேட்டு, இது மாத்திரம் இல்லை, மாமியார் என்னென்ன சொன்னாங்களோ போவாஸ் கிட்ட போயிட்டு வயல்வெளியில் கதிர்களை பொறிக்கிட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. எல்லா ஆலோசனையும் மாமியார் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அத்தனைக்கு கீழ்ப்படிந்து புத்தி உள்ள ஸ்திரியாய் போவாஸ் மூலமாக தன் வீட்டை கட்டினாள். இல்லையா? புத்தி இல்லாத ஸ்திரியாவால் சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டது பண்ணினால அவங்க குடும்பத்தை இடித்து போட்டது மாத்திரமில்ல, உலகத்தாருடைய மனுக்குலத்தினுடைய குடும்பத்தையே இடித்து போட்டார். ஆதி தாய், முதல் தாய். புத்தியுள்ள கன்னிகள் தீவெட்டியோடு எண்ணெய் கொண்டு போனாங்க. மணவாளன் வந்தார், மணவாளனோடு சேர்ந்து அறையில் பிரவேசிச்சிட்டாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ தீவெட்டி கொண்டு போனாங்க, எண்ணெய் இல்லை, மணவாளன் வந்துட்டார். உங்களால் கடைக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரங்காட்டி அறையில் பிரவேசிக்க முடியல, கதவை தட்டுறாங்க, நான் உங்களை அறியேன்னு சொல்கிறார். பாருங்கள், ஆகவே நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிற சத்தியம், நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகதான் சகோதரிகள் சொல்கிறாங்க, சகோதரிகளுக்கு சொல்கிறாரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் சொல்கிறார். இன்னொரு இடத்துல கிரீடமாக இருப்போம், வீட்டை கட்டுவோம், கர்த்தர் நம்ம மென்மேலும் ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கறது மாத்திரம் இல்லை, அதுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவதை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.